இதேபோல அண்மையில 2025, 26ஆம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த தமிழகத்தைச் சேர்ந்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், திருக்குறளை மட்டுமே மேலோட்டமாக படித்துவிட்டு, தமிழகம் என்ற ஒரு வார்த்தையை கூட உச்சரிக்காமல் தமிழ்நாட்டை புறக்கணித்தார். அதே சமயம் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில பார்த்தீங்கன்னா, அங்கம் வகிக்கும் ஆந்திரா மற்றும் பீகார் மாநிலங்களுக்கு பல்வேறு திட்டங்களுக்கான நிதிகள வாரி வழங்கினாங்க. மத்திய அரசின் இந்த நடவடிக்கைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மட்டுமின்றி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களது கடும் கண்டனத்தையும் பதிவு செஞ்சாங்க. புதிய கல்விக் கொள்கையின் அங்கமான பிஎம் ஸ்ரீ பள்ளிகளின் திட்டத்தை ஏற்றுக்கொண்டால்தான் தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியை விடுவிக்க முடியும் என தெரிவித்து, இந்த ஆண்டு தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதியை தராமல் மத்திய அரசு மறுத்து வருகிறது. குறிப்பாக மும்மொழி கொள்கையை ஏற்றால்தான் தமிழகத்திற்கான கல்வி நிதி 2152 கோடி வழங்க முடியும் அப்படின்னு சொல்லி மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திட்டவட்டமாக கூறியதற்கு தமிழக அரசியல் கட்சியினர் கடும் கண்டனத்தை தெரிவிச்சாங்க.